வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் சில்வர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துருக்குது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போலாம் அந்த கம்ப்யூட்டர் கர்சர் ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மேலே வைக்கிறேன்னா கீழே உங்களுக்கு டேட் அண்ட் டைமும் தெரியும். நீங்கள் பார்க்குற இந்த வெள்ளை கலர் குச்சி தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 43,700 பக்கமாக நேற்று சில்வர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, நேற்று நம்மளோட திட்டத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தோம். ஏற்கனவே முன்னாடி ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்குறப்ப இந்த 43,700 கீழே வர சமயத்தில் சில்வர் மார்க்கெட் ஒரு செல்லிங் கொடுத்துருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடியும் பாருங்கள், இந்த 43,700 கீழே வரப்போ ஓரளவு செல்லிங் கொடுத்துருக்கு. அதனால் இந்த 43,700 இந்த 600 இதுக்கு கீழே கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் வந்தால் மார்க்கெட் செல்லிங்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேலே சப்போர்ட் எடுத்துகிட்டு இருந்ததுன்னா 43,700க்கு மேலே சப்போர்ட் எடுத்துகிட்டு இருந்தால் 44,200 ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உள்ளது அப்படின்றது நம்ம எதிர்பார்த்தோம். சரி, ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன நினச்சின்னு பார்ப்போம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி 43,700 ஓரளவு சப்போர்ட் எடுத்து மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. ஆனால் கம்ப்ளீட்டாக அதால் 44,200 தொட முடியல. திருப்பியும் மறுபடியும் 43,700 பக்கமாக வந்து ஓரளவு ரொம்ப நேரம் சப்போர்ட் எடுக்க முயற்சி செஞ்சுருக்கு. ஆனால் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த ஹை குறையுது. முன்னாடி ரீச் பண்ண ஹை அளவு கூட போக முடியல. அதனால் என்ன ஆயிருக்கு, ஆனால் நம்ம மூவிங் ஆவரேஜ் என்னென்னு பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா கீழே நின்றுட்டுருக்கு. பையிங்க்கு ஓரளவு ட்ராப் ஆனால் மார்க்கெட் திருப்பி பவுன்ஸ் பேக் கொடுக்குறது சாதகமாக நம்ம மூவிங் ஆவரேஜ் பொசிஷன் ஆகி நின்றுட்டுருக்குது. கரெக்டாக இந்த இடத்துல ஒவ்வொரு தடவையும் இந்த மூவிங் ஆவரேஜ் பக்கம் வரப்போ மார்க்கெட்டில் சப்போர்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த லோலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடிக்கடி நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூலில் மார்க்கெட் செல்லிங்கு போகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது அப்படின்றத காமிச்சிருக்கு. ஆனால் எல்லாமே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே நடந்திருக்குது. அது கடைசியாக பார்த்திங்கன்னா 43,700 உடச்சி திருப்பி மேலே போகிறதுக்கு உண்டான முயற்சி இருந்திருக்கு. அதுவும் முழுசாக பலன் கொடுக்காத காரணத்தினால கடைசியாக இந்த ஒரு இடம் தான் ரொம்ப தெளிவாக 43,700 பிரேக் ஆகி 43,400 வரைக்கும் ப்ரைஸ் கீழே வந்திருக்கு. கீழே வந்துட்டு அப்புறம் 43,700 ஒரு பக்காவான ரெசிஸ்டன்ஸாக வச்சு ப்ரைஸ் 43,557 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று சில்வர் மார்க்கெட்டில் நடந்த முழு ப்ரைஸ் ஆக்ஷன். மொத்தமான ப்ரைஸ் ஆக்ஷன் ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்த்ததுக்கப்புறம் பார்ப்போம். நேற்று ப்ரைஸ் ஓப்பனிங் அதுக்கு முன்னாடி நாள் ப்ரைஸ் ஓப்பனிங்கை விட அதிகமாக ஓப்பன் ஆகிருக்கு. புதிய ஹை க்ரியேட் பண்ண முடியல, புதிய லோவும் க்ரியேட் பண்ண முடியல. ஆனால் நேற்றுடைய ப்ரைஸ் க்ளோசிங் பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் மார்க்கெட் க்ளோசிங்கை விட கம்மியாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஓப்பனிங்கை விடையும் கம்மியாக க்ளோஸ் ஆகிருக்கு. பெரிய வால்டிலிட்டி நேற்று சில்வர் மார்க்கெட்லேயும் இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். இன்றைக்கி நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் க்ளோசிங் மறுபடியும் 43,700க்கு மேலே எங்கேயாவது போய் க்ளோஸ் ஆகிருந்ததுன்னா ஓரளவு மறுபடியும் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகிறதுக்கு தற்காலிகமாக நாங்கள் எப்போவும் முன்னாடி சொன்ன மாதிரி ஷார்ட் டேர்ம் டே ட்ரெண்டை பார்த்த வரைக்கும் செல்லிங்கில் இருந்தது. ஆனால் ஓரளவு டே ட்ரெண்டை பார்க்குறப்போ ஓரளவு 43,700 பையிங்கில் இருந்தது. ஆனால் கொஞ்சம் வீக்லி ட்ரெண்ட் பார்த்தோன்னா சில்வர் மார்க்கெட் ஓரளவு டவுன் ட்ரெண்டை காமிச்சிட்டு இருந்த காரணத்தினால ரொம்ப தெளிவாக இந்த 43,700 44,200 அப்படின்ற ரொம்ப முக்கியமான ஜோனை நம்ம ரொம்ப கவனமாக ட்ரேட் பண்ண நினச்சிருந்தோம். இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் மறுபடியும் 43,700, அதாவது நேற்று எங்கே ப்ரைஸ் ஓப்பன் ஆச்சோ அதே இடத்துல திருப்பியும் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. இது வெளிநாட்டில் இருக்க காம்பெக்ஸ் மார்க்கெட் வச்சு கணிக்கிறோம். ஒரு சில மாற்றங்கள் நடக்கலாம் இந்த ருப்பி டாலர் ஃபேக்டர்னால். அதனால் இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்னா, கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். நேற்று கம்ப்ளீட்டாக ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்க்குள்ளே இருந்திருக்கு. நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூலும் ரொம்ப பிரமாதமாக எந்த ஒரு தெளிவான சிக்னலும் கொடுக்கல. இந்த மூவிங் ஆவரேஜ் மேலே ட்ரேட் ஆகிற சமயத்தில் எந்த பை சிக்னலும் வரல. மொத்தமாக செல் சிக்னல் மட்டுமே வந்த காரணத்தினாலையும் இன்றைக்கி மார்க்கெட் ஓரளவு நல்ல நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நல்ல ஸ்விங்கோடு இருக்கும்னு நினைக்கிறோம். அதுக்கு நம்ம ரெஃபரன்ஸாக மறுபடியும் வைக்க போகிறது இந்த 43,700 தான். இன்றைக்கி மறுபடியும் 43,700 மேலே சில்வர் மார்க்கெட்டோட ப்ரைஸ் போனால் கண்டிப்பாக 44,200 தொடுறதுக்கு உண்டான வாய்ப்பு உள்ளது. நம்ம எப்போவுமே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ட்ரெண்டுக்கு அகென்ஸ்டாக கவுண்டர் ட்ரெண்ட் பண்ணுறப்ப, ட்ரெண்டுக்கு எதிராக ட்ரேட் பண்ணுறப்ப ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் பார்த்திங்கன்னா பையிங்கில் இருக்கும். அதாவது ஒரு நாளைக்குள்ள ட்ரெண்ட் பையிங்கில் இருக்கும், ஆனால் ஒரு வாரத்தோட ட்ரெண்டு செல்லிங்கில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் குட்வில்லோட சார்ட்டிங் டூலை யூஸ் பண்ணி ஒவ்வொரு என்ட்ரி பாயிண்டில் என்ட்ரி ஆகிற சமயத்தில் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் இப்போ 43,200னா 44,200 அப்படின்னா 44,100 இந்த மாதிரி டார்கெட் முன்னாடியே வச்சு தெளிவாக அதை ரீச் பண்ணாது கொஞ்சம் முன்னாடியே வச்சு நம்ம வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு உள்ளது. அதனால் இன்றைக்கி என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னா, 43,700 மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிறப்ப 44,200 தொடுறதுக்கான வாய்ப்பு உள்ளது. ஓரளவு சக்ஸஸ்ஃபுல்லாக மேலே போச்சுது அப்படின்னா 44,600 தொடுறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்றத எதிர்பார்க்குறோம்.
அப்படி இல்லாமல் நேற்று லோ இந்த இடம்லாம் பாருங்கள் பல தடவை செல் இண்டிகேஷன் கொடுத்துருக்கு ஏற்கனவே நேற்று நம்ம சார்ட்டிங் டூல் 43,700க்கு மேலே போக முடியாமல் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக 43,200 அது மட்டும் இல்லாமல் இது புது லோ க்ரியேட் ஆச்சு ஸ்பைக் பார்த்திங்களா இந்த ஓப்பனிங்கில் February 3 க்ரியேட் ஆனால் இந்த லோவையும் தொடர்றதுக்கு வாய்ப்பு உள்ளது. கொஞ்சம் பார்த்து கவனமாக குட்விலோட சார்ட்டிங் டூலை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். எங்களோட ட்ரேடிங் மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்றைக்கி சில்வர் மார்க்கெட்டில் நல்ல லாபம் பார்க்கக்கூடிய மார்க்கெட் அமையும்னு எதிர்பார்க்குறோம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.